Hi friends, Assalamu alaikum wabarakatuh. Welcome to SO Creation. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, நம்ம வீட்டு ரோஸ் கலர் செடிக்கிட்ட என்னடா வந்து நின்றுருக்கா, என்ன ரோஸ் வாடி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், ரோஸ் வாடி இருக்குது. நான் வந்து ரோஸ் கலர் செடியிலே அழகாக இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டோம், வாடிடுச்சு. சரி வாங்க பிச்சில் ரோஸ் ரெண்டத்தையும் பிச்சு வேஸ்ட் பண்ணாமல் அதிலே உதிர்த்து விட்டுலாம் வாங்க. ரோஸ் பிச்சாச்சு, அதிலே துதிர்த்து விட்டுலாம் வாங்க. நல்லா வந்து தூளாக வந்து நல்லா உள்ளே போட்டுடலாம். நம்ம இப்போ ரோஸ் கொம்பு வந்து எல்லாருமே இந்த மாதிரி தான் பிப்போம். நம்ம இந்த மாதிரி பிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒன்று பண்ணணும். இந்த மாதிரி பண்ணால் புது இலைகள் கன்ஃபார்ம் விடும். என்னடா எல்லோ கலர் ரோஸ் ரொம்ப சின்னதாக, இங்கே கொம்பை காணும், இங்கே கொம்பை காணும், அதெல்லாம் பார்க்குறீங்களா? எங்கள் அம்மா ரோஸ் செடி வாங்கி ஒரு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரில. நான் வந்து வெட்டி விட்டாங்க. எதுக்கு இது வரைக்கும் வெட்டி விட்டு நல்லா வளரும்ல செடி, அதனால் கட் பண்ணி விட்டாங்க. நான் எப்போவுமே ரோஸ் கட் பண்ணி முடிச்சு 4 இயர்ஸ் விட்டு கட் பண்ணுவேன். இப்போ கட் பண்ண தேவையில்லைன்னு எங்கள் அம்மா வந்து நிறையா கட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா, இதுதான் நெக்ஸ்ட்டு வீடியோவில். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.